ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். காலையில வந்து கவுனி அரிசி தோசைக்கு வந்து மாவு அரைச்சு வச்சிருந்தேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா, பாகற்காய் பொரியலும், குழம்புக்கு வந்து ரெட் ராடிஷ் இருக்குல்ல, அத போட்டு குழம்பும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அடுப்புல வந்து பொரியல் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சாதம் வச்சிருக்கேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, 4 பக்கமும் அந்த மேல உள்ள மூடி வந்து எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வர டைம்ல அப்படியே சுத்தி எல்லா இடமும் அப்படியே தெறிச்சுரும். எனக்கு இங்க நமக்கு விசிலுங்க வாங்க முடியாதுங்க. நம்ம ஊர்லலாம் வாங்கலாம், அங்க வாங்க முடியாது. இது காலையில வந்து சட்னி. சட்னின்னா இது தக்காளி சட்னி வச்சிருந்தேன். தக்காளி சட்னி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து தோசை இருந்துச்சு. அந்த தோசைக்கு தான். ரெட் ராடிஷ் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சமைக்கிறேன் இங்க வந்ததுக்கப்புறமா. நானு கடைக்கு கூட என் ஹஸ்பண்ட் கூட போயிருந்தேன். சரி பார்த்தேன். குட்டி குட்டியா தான் இருந்துச்சு. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, என் பையன் அழுதான். என் சின்ன பொண்ணு வந்துட்டு அவன வந்து எடுக்கிறதுக்காக ஓடி போயிட்டா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து கிளைமேட் வந்து ரொம்ப எப்பவுமே இந்த மாரி தான் இருக்கும். ஆனா சில டைம்ல காத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னைக்கு காத்தும் பயங்கரமா இருந்துச்சு. மழை வர மாதிரியே இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம ஊர்னா இந்த கிளைமேட் வந்து அவ்ளோ சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இங்க அந்த மாரி என்ஜாய்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எப்பவுமே குளிராவே இருக்கும். என்னதான் வெயில் அடிச்சாலும் வந்து அந்த குளிர் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த பாகற்காயோட கசப்பு தன்மைய கம்மி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன் பார்த்துக்கோங்க. நீங்க வந்து பாகற்காய் ஓரளவுக்கு ஒரு ஒரு 20% குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நல்லா பழுத்த தக்காளி பழமா கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கசப்பு தன்மை வந்து கம்மியாயிரும். ரொம்ப வந்து சில பேர் வந்து வதக்குவாங்க. அப்படி எண்ணெயிலேயே வதக்குனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் சத்து போயிரும். நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உடம்புக்கு வரும். அதனால வந்து நார்மலா எண்ணெய் விட்டு நார்மலா வந்து வதக்குனா போதும். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணீங்கன்னு சொன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கசப்பு வந்து கம்மியாயிடும். அது சாப்பிடறதுக்கு டிஃபரெண்ட்டா ஒரு டேஸ்ட்டா இருக்கும். பொரியல் வந்து நான் அந்த மாரி தான் பண்ணுவேன். எப்பவுமே வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அந்த பொரியல் பண்றோம் அப்டின்னா, வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 70% குக் ஆகுற டைம்ல நான் வந்து ஒரு 3 பல் பூண்ட வந்து இடிச்சு சேர்த்துப்பேன். அந்த பூண்டு வந்து பாதி வெந்தும் வேகாமலும் இருக்கும். அது வந்து சாப்பிடுறதுக்கு அந்த வாசனை ரொம்ப நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த பொரியல் செஞ்சாலுமே. ஏன்னா தேங்காய் போட்டு தான் பாகற்காய் செய்றேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கசப்பான பொருட்கள அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலயே குடுத்து பழக்குங்க. நாங்க நாகர்கோயில் அப்படிங்கிறதுனால வந்து தேங்காய் மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே சேர்த்துப்போம். நெறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். மதியம் இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. முள்ளங்கி சாம்பாரும், இந்த பாகற்காய் பொரியலும் தான். பையன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுபடியும் திருப்பியும் வந்து அழ ஆரம்பிச்சுட்டான். 3 மந்த்ஸ் தான் ஆகுது. அவன போய் பார்த்து இடையில வந்து பார்த்தே வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் போச்சு. ராடிஷ் பார்த்தீங்கன்னா, ரெட் ராடிஷ் இந்த மாரி தான் இருக்கும். இதுவும் குழம்பு பண்றதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வதக்கிட்டு இருக்கேன் இப்போ. பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கலரே அந்த டோட்டலா அந்த பிங்க் கலரே போயிடுச்சு இல்ல. குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியும் எடுத்து ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு மத்தியானம் சமையல் பார்த்தீங்கன்னா, இதான். கவுனி அரிசி வந்து மார்னிங் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஊற வச்சு அரைச்சு வச்சிருந்தேன். பட் சுத்தமா எனக்கு இந்த இட்லிக்கு ஊத்துறதுக்காக வச்சிருந்தேன். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. தோசை ஊத்திடலான்னு பார்த்தா, எனக்கு இட்லியும் வரல, தோசையும் வரல. கவுனி அரிசி தோசை சுடணும்னா, அதுக்கு எந்த அளவுக்கு மெஷர்மென்ட்ல வந்து உளுந்து சேர்க்கணும், எந்த மெஷர்மென்ட்ல கவுனி அரிசி சேர்க்கணும்னு யாருக்காச்சும் தெரிஞ்சுனா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னையோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு எப்படி இந்த நாள் போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.